மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். சில தினங்களுக்கு முன்னால பொருளையில 5 இளைஞர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. கிரிக்கெட் சுற்றுத்தொடரை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்த இந்த குறித்த 5 இளைஞர்கள் மீது இனம் தெரியாத 2 பேர் துப்பாக்கி பிரயோகம் நடத்தியதுல கிட்டத்தட்ட 28 தோட்டாக்கள் தீர்க்கப்பட்டது. 5 பேரும் பலத்த காயங்களோட வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டாங்க. நேற்றைய தினம் மற்றும் ஒரு இளைஞன் உயிரிழந்த சம்பவம். இதுவரைக்கும் 3 பேர் இந்த சூட்டு சம்பவத்தில் பலியான செய்தி பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்குது. மற்றும் 2 இளைஞர்களுடைய நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக சொல்லப்படுது. இவர்களுடைய வயது 21, 23, 24 வயதுடைய இந்த 5 இளைஞர்களும் இலக்கு வைக்கப்பட்டது எதனால, யார் இவங்களுக்கு எதிரான தாக்குதல் நடத்தினாங்க என்ற பல்வேறு விஷயங்கள் இப்போது வெளிவர ஆரம்பிச்சிருக்குது. இதுவரைக்கும் போலீசார் 4 பேரை கைது செஞ்சிருக்கிறாங்க. இதுல 22, 23 வயது உடைய இளைஞர்களும் இருப்பதாக சொல்லப்படுது. இவர்கள் யாருக்காக செஞ்சாங்க, எதுக்காக செஞ்சாங்க என்ற பல்வேறு விஷயங்கள் இப்போது பேசு பொருளாக மாறி இருக்குது. இந்த குறித்த 5 இளைஞர்களும் குடு சத்துரையினுடைய சகாக்கள் என்று சொல்லப்படுது. குடு சத்துரைக்காக வேண்டி ஒர்க் பண்றவங்க போதைப் பொருட்களை விற்கிறதாகத்தான் சொல்லப்படுது. எனவே குடு சத்துரையை பழி தீர்ப்பதற்காகத்தான் இந்த 5 இளைஞர்களும் குறிவைக்கப்பட்டாங்க அப்படின்னு ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளிவர ஆரம்பிச்சிருக்குது. எதற்காக குடுச்சத்துறை இலக்கு வைக்கப்பட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, குடு துமிந்த் என்று சொல்லப்படுகிறவர் அதே பிரதேசத்தை சேர்ந்தவர் தான். பழி தீர்ப்பதற்காக இந்த ஒரு கைங்கரியத்தை செய்ததாக இப்போது போலீசார் விசாரணைகளை கண்டறிஞ்சிருக்கிறாங்க. எதற்கு இந்த துப்பாக்கி சூடு, எதனால, என்னதான் இவருக்குள்ள பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயத்த தேடி பார்த்ததுல குடு சத்துரையும் குடு துமிந்தையும் இருவருமே ஒன்றாக கடந்த காலங்கள்ல இந்த தொழில போதை வியாபாரத்தை செய்து வந்ததாக தெரிய வந்திருக்கு. இருவருக்கும் மேற்பட்ட முருகல் அந்த பிரதேசத்துல யாரு பலம் வாய்ந்த தாதா, யார் கட்டுப்பாட்டுகள் இந்த பிரதேசம் இருக்கணும், எங்கு யார் என்ன பொருளை விற்கணும்ன்ற விஷயங்களை அந்த அதிகாரத்தை கைப்பற்றுகின்ற இந்த போட்டியில, அதிகார போட்டியில தான் இவர்களுக்கு இடையிலான இந்த துப்பாக்கி சூடு நடந்ததாக சொல்லப்படுது. இதற்கு முன்னால் 2 இடங்கள்ல 2 துப்பாக்கி சூடுகள் நடத்தப்பட்டது. இரு தரப்பினாலும் அது துப்பாக்கி இயங்காததுனால மயிரிழையில அவர்கள் தப்பித்ததாக சொல்லப்படுது. இதனுடைய அடுத்த பரிணாம வளர்ச்சி தான் ஒரே தடவையில ஒரு சூட்டு சம்பவத்துல 5 பேரை இலக்கு வச்சு நடத்தப்பட்ட இந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு பரபரப்பா ஏற்படுத்தியிருக்குது. எய்தவனுக்கு அம்பனோவானேன் என்பது போல இந்த இளைஞர்களை தாண்டி இதுக்கு பின்புலமாக இதை செய்வித்தவர்கள், இதை இயக்க செய்தவர்கள் யார் என்பதை கண்டு இவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் மீசா டிவியினுடைய பார்வை. 78க்கும் அதிகமான சூட்டு சம்பவங்கள் நடந்தேறியிருக்குது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எங்க தொடங்குது அப்படின்னு பார்த்தா, கெசல் பத்ர பத்மே என்று சொல்லப்படுறவர் தனது தந்தையை கொண்ட கனைமுள்ள சஞ்சீவைய கோச்சுக்குள்ள வச்சு போட்டு தள்ளி பழி தீர்த்த சம்பவம் அனைவரும் அறிந்திருப்போம். இந்த சம்பவத்தை தொடர்ந்து தொடர்ச்சியாக பழிவாங்கலும் பழி தீர்க்கின்ற படலமும் ஆரம்பிக்குது. இதுக்கான காரணம் என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கணேமுள்ள சஞ்சீவதான் பாதாள குழுக்களுடைய கோட் ஃபாதராக பார்க்கப்படுகிறவர். அவருக்கு கீழே தான் பல்வேறு குழுக்கள் இருந்தது. இப்போது அவருடைய இறப்புக்கு பின்னால அதிகாரத்தை யாரு பிடிக்கிற, சின்ன சின்ன பகைகள் இருந்தவங்க எல்லாம் இப்போது பகையை தீர்த்து கொள்ளுகின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் இப்போது பேசு பொருளாக மாறி இருக்குது. பழிதீர்க்கின்ற படலம் மட்டுமல்ல, சிறு சிறு தகராறுகளுக்கு எல்லாம் பாதையோரமாக சுட்டுவிட்டு செல்லுகின்ற சம்பவமும் தான் ஒரு தாதா தன்னை கண்டால் பயப்பட வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை இளைஞர்களிடையே உருவாகி பணத்திற்காகவும் ஆடம்பர வாழ்க்கைக்காகவும் சண்டித்தனத்துக்காகவும் இளைஞர்கள் சோரம் போகின்ற ஒரு சந்தர்ப்பம் அமைந்திருப்பதை பார்க்க முடியுது. இவைகளை ஆசை காட்டி தமது தேவைகளுக்காக போதைப் பொருட்களை விற்பதாக இருக்கலாம், படுகொலை செய்வதாக இருக்கலாம். இது போன்ற கைகாரியங்களுக்கு இளைஞர்களை பயன்படுத்திக் கொண்ட ஒரு சூழல் ஆரோக்கியமற்றது என்பதுதான் மீசா டிவியினுடைய பார்வை. அரசு கூடிய கவனம் செலுத்தி இவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் எடுத்து இதற்கு பின்புலமாக இருக்கின்ற ஒவ்வொருவரும் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கான தண்டனைகளை பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு வினயமான வேண்டுதலோட அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கைதி 3ஆம் மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்கின்ற ஒரு மனநிலை உருவாகி அதற்கான முயற்சி எடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. இது யாரு எவரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருடைய பேர் வனஸ்கட்டா என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர். இவர் கெஹல்பத்ர பத்மே
குமாண்ட சலிந்து ஆகியோருடைய சகாவாக சொல்லப்படுது. இவர்கள் துபாய் போன்ற நாடுகளில் இருந்தால் இவரை இயக்குவதா சொல்லப்படுது. சீதுவ பிரதேசத்துல அவருடைய கார்ல பயணிக்கின்ற பொழுது போலீசார் இவரை கைது செஞ்சாங்க. கூடவே ஹெரோயின் போதைப் பொருட்களும் கைப்பற்றப்படுது. போலீசார் கச்சிதமாக செஞ்ச முதல் வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய மொபைல் போனை கைப்பற்றி பரிசோதனைக்கு உட்படுத்தினாங்க. அதுல பல்வேறு திடுக்கின்ற செய்திகள் இருக்கிறத பார்க்க முடியுது. சிலது வாய்ஸ் கட்டாகவும் டெக்ஸ்ட் மெசேஜாகவும் இருப்பதை பார்க்க முடியுது. பல்வேறு பாதாள குழுக்களோட பேசப்பட்ட அந்த மெசேஜில் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் என்னென்ன குற்றச்செயல்கள் நடந்தது, என்ன படுகொலைகள் நடந்தது, எதிர்காலத்தில் என்ன வகையான திட்டங்கள் இருக்குது, யார் யாரை படுகொலை செய்ய போறாங்க, பல்வேறு லிஸ்டில் நம்ம அதில் இருந்ததுனால போலீசாருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த ஒரு விஷயம் குறித்து விசாரணைகள் மேற்கொள்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் தான் இதுக்கு மேல வாழ்ந்த சிக்கல் அப்படின்னு என்னவோ நினைச்சாரு போல இந்த வலஸ்கட்டா. வாய் திறந்தா பாத்தாள குழுக்களால் பிரச்சனை வரும், மௌனமாக இருந்தால் ரொம்ப சிக்கலாகும் என்பதனால சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல என்பதனால இந்த உலகம் விட்டு போயிடலாம் என்ற ஒரு முடிவுக்கு வந்திருப்பதனால இவர் என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறித்த தினத்தன்று மலசல கூடம் செல்லணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. உடனே கைவிலங்க கலட்டி விட்டாங்க. பாதுகாப்புக்கு இருந்த 4 போலீசாரை அடிச்சு சாச்சிட்டு ஜன்னல் வழியாக தப்பி 3ஆம் மாடியிலிருந்து கீழே குதிச்சு விழுந்திருக்கிறாரு. இப்போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாழ்வும் இல்லை சாவும் இல்லைன்ற இடத்துல உடனடியாக போலீசார் வைத்தியசாலையில் அனுமதிச்சாங்க. பல்வேறு இடங்கள்ல உடைந்திருப்பதாக சொல்லப்படுது, பல்வேறு காயங்கள் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. என்னதான் இருந்தாலும் நினைவு இல்லாமல் போகலன்றது ஒரு ஆரோக்கியமான விடயம். இப்போது அவர் பேச ஆரம்பிச்சிருக்கிறார். அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தற்கொலை செய்து கொள்வதற்காகத்தான் இந்த முயற்சியை எடுத்தேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. எனவே இது குறித்து பல்வேறு சந்தேகங்கள் இப்போது எழ ஆரம்பிச்சிருக்கு. காரணம் என்னன்னா, உயிரை பணயம் வச்சு பல்வேறு போராட்டத்துக்கு மத்தியில் ஒரு கைது நடக்கும். அந்த கைதியை விசாரணைக்கு உட்படுத்தி பல்வேறு குற்றவாளிகள் பிடிக்கின்ற இந்த சந்தர்ப்பத்துல நிராயுத பாணியாக இருந்த ஒரு தனிநபர் எப்படி 4 போலீசாரை அடிச்சு சாச்சிட்டு அங்கிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான முயற்சி எடுத்தார் என்ற ஒரு சந்தேகமும் எழ ஆரம்பிச்சிருக்குது. அதே போலதான் அவருடைய பல மெசேஜ் டிலீட் பண்ணப்பட்ட சம்பவமும் அரங்கேறிப்பதாக இப்போது பேசப்படுது. இதுக்கு பின்னால அரசியல்வாதிகள் இவருடைய லிங்க்ல இருந்தாங்களா, அதிகாரிகள் இருந்தாங்களா, பல்வேறு விஷயங்கள் வெளிவந்துடும் என்ற பயத்தில் என்னவோ இந்த சம்பவம் நடந்திருப்பதான சந்தேகமும் வலுக்க ஆரம்பிச்சிருக்குது. இவர் பல்வேறு பாதாள குழுக்களோடு பேசிய விஷயங்கள் அங்கே ரெக்கார்ட்ல இருப்பதாகத்தான் இப்போது தெரிய வருது. கெஹல்பத்ர பத்மையுடனும் குமாண்ட சலிந்துவுடனும் கம்பஹா தேவா என்று சொல்லப்படுறவரோடெல்லாம் பேசி இருப்பதாக தெரிய வந்திருக்குது. தற்போது இருக்கின்ற சூழல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கைதாகிவிட்டா என்னதான் குற்றச்செயல்களில் ஈடுபட்டாலும் இப்போது அரசியல் ஆசீர்வாதமும் அனுகூலமும் இல்லை என்பது தெரிகிறது. உயர் அதிகாரிகளுடைய சிபாரிசு கிடையாது என்பதனால ஒன்று குற்றங்களை ஒத்துக்கொண்டு இதோடு சம்பந்தப்பட்டவர்கள் யார் என்பதை வாய் திறந்து சொல்லணும் அல்லது தன்னுயிரை மாய்த்து கொள்ளணும் என்ற ஒரு நிலைக்குத்தான் இப்போது பாதாள குழுக்களுடைய நிலைமை உருவாகி இருக்கிறது. கெஹல்பத்ர பத்மே கடந்த காலங்களில் ஒரு ஊடகத்துக்கு சொல்லியிருந்த கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன கைது செஞ்சு சிறையில போட்டுறாதங்க, அப்படி கைது செஞ்சு நாட்டுக்கு கொண்டு வந்தா விமான நிலையத்திலிருந்து வெளியில் வரும்போது என்ன சுட்டு கொன்றுங்க, எனக்கு சிறையில் வாழ முடியாது அப்படின்னு ஒரு விஷயத்தை அவர் பகிரங்கமா சொல்லி இருந்தது பெரும்பெரும் பாதாள குழுக்களுக்கு இப்போது பயமும் அச்சமும் பீதியும் ஏற்பட்டிருப்பதற்கு ஒரு சான்றாக பார்க்கப்படுது. அது மட்டுமல்ல, இறந்ததுக்கு பிற்பாடு சடங்குகள் சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லி செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா அதுவும் கிடையாது. அப்படியான சம்பவம் ஒன்றும் பதிவாகி இருக்குது. அதாவது பல்வேறு குற்றச்செயல்கள்ல பாதாள குழுக்களுடைய கூலிப்படையாக இருந்த ஒரு நபர் ஒரு பாலடைந்த வீட்டில் இருப்பதாக தகவல் கிடைத்து எஸ்டிஎஃப் தரப்பினர் அவரை கைது செய்வதற்கு சென்ற பொழுது அவர் துப்பாக்கிச் சூடு நடத்தியிருந்தார். பதிலுக்கு எஸ்டிஎஃப் தரப்பில் இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தியதுல அந்த இளைஞர் கொல்லப்பட்டாரு. அவருடைய பிரேதத்தை இறுதி சடங்குகளை செய்வதற்கு அவரை ஊருக்கு கொண்டு சென்ற பொழுது ஊர் மக்கள் சொன்ன ஒரு விஷயம், எமது ஊரிலே இவருக்கான இறுதி சடங்குகள் நடத்தக்கூடாது, எங்காவது புதைத்து விடுங்கள் என்று சொன்ன ஒரு விஷயம் பெரும் பரபரப்பையும் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி இருந்தது. மக்கள் கூட அவர்கள் அங்கீகரிக்கின்ற இடத்தில் இல்லாத ஒரு சூழல் ஆரோக்கியமானது. எனவே அரசு செலவில் அதே போன்று ஒரு பொது மயானத்திலே அவருடைய இறுதி கிரிகைகள் நடந்தேறியதும் ஒரு பேசுபொருளாக மாறி இருந்ததை பார்க்க முடியுது. வாழும் போதும் பிரயோசனம் இல்லாம பயனற்றவர்களாக வாழ்ந்து பல்வேறு குற்றங்களோட சம்பந்தப்பட்டு மீண்டும் இறப்பதற்கான வழிகள் அவர்களை தேடிக்கொள்வதோட பிறரையும் கொல்லுகின்றபடியையும் செய்து இறுதியாக ஒரு கௌரவமாக கண்ணியமாக புதைக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்திலும் அதுக்கான வாய்ப்பையும் இழந்திருக்கின்ற ஒரு சூழல் ஆரோக்கியம் என்று சொல்வதா, அனுதாபத்துக்குரியது என்று சொல்வதா, பரிதாபத்துக்குரியது என்று சொல்வதா என்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்குது. இந்த 8 மாதத்துக்குள்ள கிட்டத்தட்ட 400 போலீசாருக்கு எதிராக பணியிலிருந்து வீட்டுக்கு செல்லுங்க அப்படின்ற ஒரு கட்டளைய
போலீஸ் திணைக்களம் கொடுத்திருப்பதும் என்பது கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விடயம். எனவே அதிகாரிகள் என்பவர்கள் நாட்டை காக்கின்றவர்களாக, மக்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்துகின்றவர்களாக, குற்றச் செயல்களை தடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். எனவே இந்த நிலைகள் மாற வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.